ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வதந்தி ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. வதந்தின்றது நம்ம அண்ணன் சீமான் மேலே கிளப்புறது வழக்கமாகவே வச்சுருக்கானுங்க. இப்போ என்னடானா புதுசாக ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக நம்ம நாம் தமிழர் டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, பொட்டி வந்துருச்சு, சாட்டை 2 கோடி வாங்கிட்டாரு, 5 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி நல்லா ரீல்ஸாக விட்டு தள்ளிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னடானா புதுசாக டிவிகே கிட்ட பணம் வாங்கிட்டாங்க பாருங்க, டிவிகேவும் நாம் தமிழரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஏதுன்றது பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நேற்று வாக்குச்சாவடியில் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம டிஎம்கேல இருக்கிற சில நாதாரிங்க அந்த பொண்ணு மேலே தாக்குதல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எல்லாருக்குமே நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேற்று எல்லாருமே எல்லாரும் கேட்குறதுக்கு மறந்துட்டேன். எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றது தெரியும். ஏன்னா இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ மேபி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க மெஜாரிட்டின்னு தெரியும். ஸோ அதில் என்ன விஷயம்னா, நேற்று அண்ணன் சீமான் ஓட்டு போட்டாருங்க. சரியா? அப்படி ஓட்டு போடும்போது நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டானுங்க. எப்படின்னா, மீடியாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கட்டும், எல்லாருமே அண்ணன் சீமான் ஓகேங்க ஓட்டு போடுறாரு, அதை காட்டலாம். ஓகே, அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு, எந்த பட்டன் அமுக்குறாரு, எந்த பட்டன் அமுக்கி எந்த லைட்டு எரியுதுன்னு முதற்கொண்டா காட்டணும். ஏன் உங்களோட மீடியா பசிக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுன்னு தோணுது. இல்லை அங்கே இருந்த காவலர்கள், அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எதுக்காக இந்த அளவுக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும்னு என்ன அதுவும் அவசியம் இருக்கா? இதுவே மிகப்பெரிய தப்புங்க. ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கப்பா, சரி நீ அவருங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க, இல்லை ஒரு கட்சியோட தலைவராக இருக்காங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். நிறைய பேர் வந்தாங்க. நேற்று அஜித்குமார் வந்தார், திரிசா அவங்க வந்தாங்க, விஜய் ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. பட் நாம் தமிழரில் அண்ணன் சீமானும் ஓட்டு போட்டார். எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜனநாயக கடமையும் பண்ணாங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்னடானா, சீமான் அண்ணன் ஓட்டு போடும்போது மட்டும் ஃபோக்கஸாக அந்த பெட்டியிலே வச்சுட்டானுங்க. டேரெக்டாக அந்த இது பண்ணுற அந்த இதில் வச்சு விட்டானுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தப்புயா. எதுக்காக இப்படிலாம் பண்ணி, சரி வச்சிங்க ஓகே, அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போதாச்சும் அதை நீங்கள் இது பண்ணி எடிட் பண்ணியிருக்கணும்ல, அதையும் பண்ணலை, அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விட்டாங்க. என்னடா உள்ளே போகும்போது நீங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே நம்ம வாக்கு போட போகிறோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன் மொபைலில் இருக்கிறது இத்தனூண்டு கேமரா, நீ இத்தத்தண்டி கேமராவை தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு போயிட்டு யாருக்கு ஓட்டு போகிறன்றதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? என்னங்கய்யா உங்களோடது, என்ன உங்களோட நியாயம்? எல்லாம் பொட்ட இடத்துல எழுதி வச்சுருக்கீங்க, கேமரா அலௌடு இல்லை, இது இல்லை, மொபைல் அலௌடு இல்லை, இது அலௌடு இல்லை, அது அலௌடு இல்லைன்னு. இவங்க மட்டும் உள்ளே போயிடலாமா? என்னையா நீங்கள்? வரேன், நான் அடுத்து வரேன். ஏன்னா அண்ணன் ஓட்டு போட்டார். யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பார்த்ததை நான் சொல்லலை, சரியா? யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ இதில் ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா, அண்ணன் எப்போ பார்த்தாலும் விசிலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு, விஜயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு, தாவேக்காவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அண்ணன் விசிலுக்கு ஓட்டு போட்டாருன்னு. ஏண்டா எடிட் பண்ணி போடுறீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக எடிட் பண்ணி போடுங்கடா. அண்ணன் யாருக்கு போட்டாருன்னு உலகமே பார்த்துருச்சு. இவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்கன்னா, தான் ஒரு இதுன்னே நினச்சி வச்சுருக்காங்க, எங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா கொஞ்சமாச்சும் யோசிங்கடா. இவர் அண்ணன் எப்போ பார்த்தாலும் டிவிக்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால விசில் சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டாராம். நல்லா கண்ணை திறந்து பாருங்கடா. கண்ணு எங்கே வச்சுருக்காங்க இதில், மாலை கண்ணா இல்லை குடிபோதையில் பார்ப்பாங்களான்னு. ஏற்கலப்போ உழவனுக்கும் விசிலுக்கும் வித்தியாசம் தெரில. அப்படியே நீங்கள் போய் தொலைஞ்சது, நீங்கள் என்னடா டிவிக்கேன்னு சொல்லி போயிட்டு விவசாயிக்கு குத்திருந்தாலும் குத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அது முதல்ல வெளியே சொல்லவே கூடாது. எப்படி, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு வெளியே சொல்லக்கூடாது, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றதை வெளியே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணியோ இந்த மாதிரி எதுவும் பண்ணியோ வெளியே தெரிவிக்கவும் கூடாதுன்னு ஒரு இதே இருக்குது, மரபு தான். அது ஒரு சட்டமே, அது ஒரு சட்டம் தான். ஆனால் இவனுங்க என்னடானா அது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அது வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் அது யாருக்கு ஓட்டு போட்டார், அதாவது அண்ணன் இவருக்கு ஓட்டு போடாமல் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாருன்னு வேற புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. நீ பண்ணுறதே தப்பு.
நீ அதை வெளியே வீடியோ போடுறதே தப்பு. அதை விட்டுட்டு அது இவருக்கு ஓட்டு போட்டார் அவருக்கு ஓட்டு போட்டாருன்னு அதில் வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல இவனுங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுதாங்க, ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போகிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க, ஓகே. ஆனால் இப்படியெல்லாமா காட்டுறது இது ரொம்ப பெரிய ஓவருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம், இப்போ நேற்று வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தாங்க. சப்போஸ் எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னு தெரில. அண்ணன் வந்து காலையில் வந்து அவருடைய ஓட்டு வந்து சென்னையில் ஓட்டு போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓணுச்சு. அப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா அண்ணன் காரைக்குடியில் இருக்கார். அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், சாட்டை அவர்களாக இருக்கட்டும், ஹிமாயின் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சென்னையிலிருந்து இவ்வளோ வேகமாக அவங்க எப்படி வந்திருப்பாங்க? எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. சென்னையிலேருந்து அந்த அண்ணன் வந்து இவ்வளோ ஸ்பீடாக எப்படி வந்திருப்பார்? ஃப்ளைட்டில் வந்தாலும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் அதுக்குள்ளே இப்போ தான் அவர் ஓட்டு போடுற மாதிரி நான் வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் அவர் வாக்குச்சாவடியில் போய் வாக்கெல்லாம் எப்படி நடக்குது, வாக்குப்பதிவு எப்படி நடக்குதுன்னு சொல்லி போய் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது புரியலை. அது எப்படி இவ்வளோ வேகமாக வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், அண்ணன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போய் பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரைக்குடியில் வந்து கம்பன் மணிமண்டபம்னு ஒன்று இருக்குங்க, கம்பன் மணிமண்டபம். ஸோ அங்கேயுமே இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால வேட்பாளராக இருக்கக்கூடிய காரைக்குடி வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரபு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனை பார்க்குறாரு. அண்ணனை பார்த்த உடனே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்பு இதுதான். நீங்கள் எவ்வளோ தான் சண்டை போடுங்க, எவ்வளோ தான் திட்டுங்க, ஆனால் நேருக்கு நேர் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள கட்டி ஆரத்தழுவுறது தான் தமிழர் மரபு. நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள்லாம் இந்த இடத்துல கிடையாது. இந்த இதில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வர்றாங்க, பிரபுவும் வராரு, அண்ணனும் வராரு. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்களுடைய நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. சரிங்களா, இப்படி ஒன்று இது பண்ணிக்கிறாங்க. எனக்கு அப்போ ஒரு சிரிப்பு எதில் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி நம்ம வந்து சாட்டை அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவர் நினச்சிருப்பார் நம்ம போட்டு போலன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், என்ன ஏதாச்சும் வாயை கிளறி விட்டாங்கன்னா நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறேன்னு அவரும் நினச்சிருப்பார். ஆனாலும் அண்ணன் வந்து எப்பயுமே அவர் ஒரு தலைமை பண்புக்கு இதுதான் உதாரணம். நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம், பட் எதிரில் ஒருத்தவங்க வர்றாங்க, நீ எதிரியாகவே இருந்துட்டு போட்டுமே அவரை வந்து பார்த்து பேசிட்டு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு இது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுன்னு கூட எடுத்துக்கோங்களேன். கிரிக்கெட்டில் எதிராளியும் விளாடுவாங்க, இவங்களும் விளாடுவாங்க, ரெண்டு பேரும் நமக்கு பிடிச்ச டீமும் விளாடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ரெண்டு பேருமே இப்போ வந்து நீ வந்து பேட்ஸ்மேனும் கிடையாது, நான் பவுலரும் கிடையாது, இப்போ நான் வந்து பவுலரும் கிடையாது, நீ பேட்ஸ்மேனும் கிடையாது, ரெண்டு பேருமே சக விளையாட்டு வீரர்கள், ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா கை குலுக்கிட்டு போவாங்க. இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது அரசியல்லையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளாக நம்மளை ஏமாற்றி விட்டானுங்க, அவ்வளோதான். ஏன்னா இவன் வீட்டுக்கு போக மாட்டான், இவனை பார்த்தா முறைச்சிக்கிட்டு போயிடுறது, இவன் இங்கே பொண்ணு கொடுக்க மாட்டான், இங்கே இது பண்ணாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயம் நடக்கும். பட் அது கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ என்ன உருட்டுறாங்க அப்படின்னா, அதாவது இவ்வளோ நாள் டிஎம்கே கிட்ட பொட்டி வாங்கிட்டோம், பணம் வாங்கிட்டோம்னு சொல்லி நல்லா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா பார்த்தீங்களா, நாம் கூட டிஎம்கே கிட்ட தான் பணம் வாங்கிட்டாங்கன்னு நினச்சோம். டிஎம்கே கிட்டலாம் பணம் வாங்கலை, டிவிக்கே வளர்த்து விடுறதுக்கு டிவிக்கே கிட்டேருந்து பணம் வாங்கி பார்த்தீங்களா ரெண்டு பேர் எப்படி வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தற்குறின்னு சொல்கிறேன். ஐயா, நான் வந்து டிவிக்கே அந்த விஷயத்த சொல்ல, பொதுவாக தற்குறின்னு நான் இவங்களை சொல்கிறேன். சரியா, யார் அந்த மாதிரி இந்த வார்த்தையை இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுனானுங்களோ அதை அவங்கள சொல்கிறேன். ஏண்டா இவ்வளோ தற்குறித்தனமாக இருப்பீங்க? நீங்கள் நினைக்கிற ஒரு அரசியல் வேறு, அன்னை எடுத்து வைக்கிற அரசியல் வேறு. அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். அதை தெரியாமல் எவன்கிட்ட சிரித்து பேசினாலும் அவர்கிட்ட பொட்டி வாங்கிட்டார், இவர்கிட்ட பொட்டி வாங்கிட்டார், இவ்வளோ கோடி வந்துருச்சு, அவ்வளோ கோடி வந்துருச்சுன்னு. உங்களுக்கு கொடுக்கலன்னு உங்களுக்கு என்ன இதாக இருக்கா? என்ன தாண்டா பேசுகிறீங்க? எதையாவது ஒன்று பேசி விடுறது. பார்த்தீங்களா, நான் இவ்வளோ நாள் வந்து டிஎம்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா டிவிகேன்ட்டு. நீ சண்டை போட்டிருந்தாலும் சப்போஸ் இந்த இடத்துல டிஎம்கேலேருந்து யாராவது வந்திருந்தாலும் அண்ணன் வந்து அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பார். சரியா, இப்போ சொல்லுங்கடா,
டிவி கேட்டே பணம் வாங்கிட்டோமா, சரி சொல்லுங்கடா, டிவி கேட்டே பணம் வாங்கிட்டோம். டிஎம் கிட்டேயா, டிஎம் கிட்டேயும் பணம் வாங்கிட்டேன். உங்களுக்கு வேறு என்னதாண்டா வேணும், எதையாவது ஒன்று சொல்லணும்னு சொல்கிறதுங்க, இஷ்டத்துக்கு அடித்து விட்றது. எனக்கு அந்த விஷயத்தில் வந்து சாட்டை நான் பார்க்கும்போது எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? அவர் பின்னாடினா அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனை தாண்டா நேற்று ஃபுல்லாக போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தோம். நேற்று வரைக்கும் நல்லா வச்சு செஞ்சார். ஆனால் ஒரு விஷயங்க, டிவிக்கு வந்து நாம் தமிழர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட நம்ம அண்ணன் சாட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ரொம்ப. ஏன்னா நம்ம அண்ணன் வந்து உள்ளே இருக்கிற அவங்க பூர்வீகத்தையே தோண்டி எடுத்து பொழப்பார். இப்போ நடந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு வம்சாவளியே பிடிச்சி எடுத்து வெளுன்னு வெளுத்தார். அந்த பக்கம் எவன் தப்பு பண்ணானோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளுத்தார். இந்த மாதிரி எங்கே போனாலும் அவங்க பூர்வீகத்தை எடுத்துடுறாரு. எடுத்து நீ இந்த இதெல்லாம் பண்ணியிருக்க, இதனால தான் வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு பொலன்னு பொழந்தார். ஆனால் நேற்று அண்ணன் போய் சிரித்து பேசும்போது அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்க, இதுதான் கரெக்ட், ஓகே. ஒரு பக்கம் அண்ணன் அப்படி இருந்தாருன்னா தம்பி அப்படி தான் இருக்கும். தம்பியோடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி அது அப்படி தான் இருக்கணும். சரி, அடுத்தது இன்னொரு விஷயம், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் வந்து அனீஸ் பாத்திமா அவங்கள திமுகவில் இருந்து சில நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, பட் சில நாதாரிங்க குடிபோதையில் நாம் தமிழர் வேட்பாளர் பாவங்க 8 மாதம் கர்ப்பிணி அவங்க மேலே கை வச்சு அவங்கள தாக்குதல் பண்ணி ஆஸ்பத்திரியில் அவங்க போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏன்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா? அவங்க ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் நிற மாதம் கர்ப்பிணி, ஏதோ ஆயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? இல்லை நான் கேட்குறேன், என்ன தானே யோசிச்சு என் மண்டையில் மூளையை வச்சுருக்கீங்களா, இல்லை மூளையை தூக்கி வேற எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டீங்களாடா? அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மீது தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணியாக இருக்காங்க, என்ன வேணால் நடக்கலாம். அந்த இதுலேயுமே ஒரு வேட்பாளராக இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ணி இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு இதில் அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்த வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இப்படியெல்லாம் பண்ணுவீங்க? என்ன இதெல்லாம் மனுஷத்தன்மை? ஏன் உங்கள் வீட்டில் தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ பொண்ணுங்கன்னு வேறு யாருமே கிடையாதா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் அவங்க மேலே கை வச்சா நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா? சொல்லுங்கள். என்னடா நீங்கள் மனுஷங்க, மனித தன்மையே இல்லாமல் இருக்காங்க. இதுதான் இவங்களோட அரசியல். இதை மாற்றணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். தாவேக்கலேருந்து நிறைய பேர் சொல்லுவானுங்க, என்டிகேக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான், இந்த ஒரு அரசியல் புரிதலற்ற இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கேலாம் அவங்க அடித்து ஒழிக்கணும்னு தான் வந்திருக்கோம். அதே வேலையை தாவேக்கா பண்ணுதுன்னு சொல்லி தான் தாவேக்காவையும் போட்டு கொஞ்சம் பொழந்துக்கிட்டு இருக்கோம். அது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான், அந்த ஒரு இதுதான். இப்போ நீங்கள் சொல்லலாம், அண்ணன் வந்து தாவேக்கா பிரபு வந்து சிரித்து பேசினார்னு. இவனுங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு. தனக்கு எதிரியாக இருந்தானா கண்ணால் பார்த்தாலே அவனை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ரவுடியாக இறக்கி வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் கூட புரிதலே கிடையாது. நாளைக்கு சப்போஸ் அவங்க வீட்டு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடந்தால் அவனுங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். இப்படித்தான் இருக்கானுங்க, அந்த கும்பலே அப்படித்தான் இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, பாவங்க அந்த பொண்ணு. யாருக்காச்சும் தோணுமா? கொஞ்சமாச்சும் யோசிக்க தோணுமா? குடி போதை தாங்க, குடி தாங்க இந்த இதில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது. சப்போஸ் அவன் போதையில் இல்லாமல் இருந்தாலாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பானுங்க. ஆமாம், யோசிச்சிருப்பானுங்க. குடி போதையில் தான் என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் யாராக இருந்தாலும், சப்போஸ் அந்த இடத்துல குழந்தை இருந்திருந்தா, இல்லை குழந்தை அதாவது சின்ன குழந்தைங்க யாராவது இருந்திருந்தா அவங்க மேலேயும் கை வச்சுருந்தானுங்களும் வச்சுருப்பானுங்க. ஏன்னா குடிபோதையில் தான் தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க நாம் தமிழர் இப்போ வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு மது போதை எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த ஒரு நாட்டை படைக்கணும்னு சொல்லி அன்னை இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இவன் தான். கர்ப்பிணினும் தெரியாது, பொண்ணுன்னு தெரியாது, அம்மா தெரியாது, அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் கண்ணில் போதை மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, யார் பொறுப்பெடுப்பா? ஸ்டாலின் வந்து பொறுப்பெடுப்பாரா? சொல்லுங்கள். அவங்க கட்சி ஆளுங்க தானே, யாராவது வந்து பொறுப்பேற்பாங்களா? புரியலைங்க. இது எங்கே கொண்டு போய் விட போகிறானுங்கன்னு தெரில. இதை ஒரு மாற்றத்துக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருந்தால் தாவேக்காரங்க வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ சொல்லுங்கடா, நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தீங்களே டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டோம், டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னு. இப்போ டிஎம்கேக்காரன் தான் நாம் தமிழரில் அந்த பொண்ணை வந்து அடிச்சிருக்கானுங்க. இப்போயும் சொல்லுங்கடா,
இப்போ சொல்லுங்கள், இது வேணுக்குனே பண்ணிட்டானுங்க, பணம் வாங்கிட்டு வேணுங்கன்னு அடித்த மாதிரி காட்டிட்டானுங்கன்னு அதை ஒன்று உருட்டுவீங்க. உருட்டுங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா உருட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு தவிர வேறு வேலையே இல்லை. நல்லா உருட்டுங்க. அவ்வளோதாங்க, இதை தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? அப்புறம் அந்த அண்ணன் வந்து வாக்கு போடும்போது அதுக்கு அங்கே நடந்த விஷயத்தை பற்றி, அதை வச்சு இவங்க ஒரு கட்டுக்கதை, அப்புறம் இந்த அனீஸ் ஃபாத்திமா இவங்க மேலே பண்ணது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.